சாமியே சரணம். இந்த உலகத்துல எத்தனையோ கோயில்கள் இருக்கு. ஆனா மாலை போட்டு 41 நாட்கள் விரதம் இருந்து காலில் செருப்பு கூட போடாம காடு மேடு ஏறி ஒரு சாமியை பார்க்க போறோம்னா அது நம்ம ஐயப்பனை மட்டும்தான். ஏன் சபரிமலைக்கு இவ்வளவு பவர்? நம்பாதவருக்கு அது வெறும் காடு, ஆனா நம்புறவங்களுக்கு அதுதான் வீடு. ஐயப்பனோட பிரசாதம் அரவணை பாயாசம் மட்டுமில்லை நண்பர்களே, நம்ம வாழ்க்கையவே மாத்திர அருள் பிரசாதம். இன்னைக்கு வீடியோவில் சபரிமலை பற்றின தெரியாத உண்மைகள், ஐயப்பன் ஒரு முட்டாளை எப்படி மகா பண்டிதனாக்கினாருங்கிற மெய்சிலிக்கும் உண்மை சம்பவம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இது உங்கள் வாழ்க்கையவே மாற்றலாம். சுவாமியே சரணம். 5 மலை அழகன் ஐயப்பனை நம்ம பஞ்சாதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 5 மலை அழகன். சபரிமலைக்கு போகிற நிறைய பேருக்கு அந்த 5 மலைகள் எவைன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சொரிமுத்து ஐயனார் கோவில், அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, அப்புறம் சபரிமலை, இதுதான் அந்த 5ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக பெரியவங்க சொல்கிற கணக்கு வேற. உண்மையான 5 மலைகள் எவை தெரியுமா? அழுதமலை, தலைப்பாறை மலை, கரிமலை, நீலிமலை, சபரிமலை. சிலர் பொன்னம்பல மேடையை சேர்ப்பாங்க. சபரிமலைக்கு உண்மையான பெயர் குருத்ராத்ரி. பரசுராமர் கேரளாவை உருவாக்கினப்போ ஐயப்பன் அவர்கிட்ட, எனக்குன்னு ஒரு யோக பீடம் வேணும், அதுதான் என் தலைமையிடமா இருக்கணும்னு சொன்ன இடம்தான் இந்த சபரிமலை. இங்கே தான் ஐயன் யோகனிஷ்டையில் அமர்ந்து நமக்கு அருள் தராரு. நெய் தேங்காயின் ரகசியம். சரி, சபரிமலைக்கு போகிறோம், ஏன் தலையில் இருமுடி சுமந்துக்கிட்டு போகிறோம்? குறிப்பாக அந்த நெய் தேங்காய். இதில் ஒரு மிகப்பெரிய மனுஷ தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. தேங்காய் அதுதான் நம்ம உடம்பு, உள்ள இருக்கிற நெய் அதுதான் நம்ம ஆத்மா. 41 நாட்கள் விரதம் இருந்து இந்த உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தி அந்த தேங்காய்க்குள்ள நெய்யை ஊற்றி எடுத்துகிட்டு போகிறோம். சன்னிதானத்தில் அந்த தேங்காயை உடைச்சி நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறோமா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் உடம்புங்கிற கூட்டை உடைச்சி என் ஆத்மாவை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஐயப்பா அப்படிங்கிறது தான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலக்கிற அந்த உன்னத நிலையத்தான் நெய் அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தத்வமசி, நீயே அதுவாகிறாய் என்று அர்த்தம். ஐயப்பனோட பிரசாதங்கிறது சும்மா ஸ்வீட் கிடையாது, அது ஒரு மருந்து. இதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன் கேளுங்க. கேரளாவில் பெருவனன்னு ஒரு ஊர். அங்கே ஐயப்பன் கோவிலில் பூஜை பண்ணுற பட்டத்திரி குடும்பத்தில் வாசுதேவன்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க பரம்பரைக்கே பெரிய அறிவு உண்டு. ஆனால் இந்த வாசுதேவனுக்கு படிப்பு ஏறவே இல்லை, சுத்த மந்தம். சொந்த பேரை கூட வாதுன்னு மழலையாக சொல்கிற அளவுக்கு தான் அறிவு. ஊரே அவனை கேலி பண்ணுச்சு. அவங்க அம்மா கதறி அழுதாங்க. கடைசியில் அந்த தாய், ஐயப்பா என் பையனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கோவிலுக்கு அனுப்பி வச்சாங்க. சாப்பாட்டு பிரியரான வாசு பிரசாதத்துக்காகவே கோவிலுக்கு போயிட்டு இருந்தான். ஒரு நாள் அவங்க நண்பர்கள் வாசுவை பார்த்து, நீ எல்லாம் எதுக்குடா உயிரோடு இருக்க அப்படின்னு கேவலமாக பேசிட்டாங்க. மனசு உடைஞ்சு போன வாசு அழுதுகிட்டே ஓடினான். அவனுக்கே தெரியாம ஐயப்பன் கோவில் வாசல்ல வந்து நின்னான். அப்போ கோவில் நடை சாத்திருக்கணும், ஆனால் திறந்திருந்தது. உள்ளே ஐயப்பன் கருவறையிலிருந்து ஒரு குரல் வாசுவுக்கு ஒரு வாழைப்பழத்தை பிரசாதமாக கொடுத்தது. படிப்பே வராத அந்த பையன் அந்த பழத்தை சாப்பிட்டான். தோலை உரிச்சி கீழே போட்டான். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சு தெரியுமா? வேதங்கள், மந்திரங்கள், காவியங்கள்னு எதுவுமே படிக்காத வாசுதேவன் மலமளவென சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பித்தான். அந்த பழம் அவனை மகா பண்டிதனாக்கிடுச்சு. பிற்காலத்தில் அவன் எழுதினது தான் யதிஷ்டர காவியம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவன் கீழே போட்ட அந்த தோலை கோவில் வேலை செய்த வரசியாருங்கிற பெண் எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கும் ஞானம் வந்துச்சு. அவங்க ஸ்ரீ ராமமூர்த்தங்கிற நூலை எழுதினாங்க. இதுதான் ஐயப்பன் பிரசாதத்தோட மகிமை.
ஐயப்பனுக்கு உகந்த பூக்கள் எதுன்னு தெரியுமா? செவ்வந்தியும் செங்கழுநீரும் தான். இதுக்கு பின்னால ஒரு சாப விமோசன கதை இருக்கு. மன்னர் நந்திவர்மனோட 2 பொண்ணுங்க விளையாட்டா ஒரு முனிவரோட தவத்தை கலைக்க அவர் சாபத்தை கொடுத்து அவங்களை செடிகளா மாத்திட்டாரு. பிறகு ஐயப்பனை வேண்டி தவம் செஞ்சதால அந்த செடிகள் பூக்களா மாறி நித்தம் ஐயப்பன் காலடியில இருக்கிற பாக்கியத்தை பெற்றாங்க. அதனால தான் விரத காலத்துல இந்த பூக்களை வச்சு ஐயப்பனை கும்பிட்டா நம்ம பாவங்களும் சாபங்களும் நீங்கும்னு சொல்றாங்க. நண்பர்களே, 41 நாட்கள் விரதங்கிறது சும்மா பட்டினி கிடக்கிறது இல்லை. அது நம்மளையே நாம செதுக்கிக்கிற சிற்பக்கலை. தாயார் கையாலோ குருசாமி கையாலோ மாலை போட்டு முறையா விரதம் இருந்து பாருங்க. வாசுதேவனுக்கு கிடைத்த அந்த ஞானம் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வருஷம் யாரெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு மலைக்கு போறீங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயத்த பகிர்றதும் ஒரு தர்மம்தான். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்துல சந்திப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.